கரட்டுக்காடுகளை கேமராவில் புரட்டித் தந்த வெள்ளித்திரை வேதம் கோடம்பாக்கத்தை பெயர்த்து தெக்கத்திக்காடுகளில் பதியம் போட்ட அல்லி நகரத்து காட்சி விதை தமிழ் திரை வரலாற்றில் புதிய தடம் பதித்த ஓயாத காட்சி அலை. கலை இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா. காடு கழனிகளில் புழுதி குடித்த மாந்தர்களின் வாழ்வியல் கூறுகளை கேமராவில் முடிந்து வைத்து என் இனிய தமிழ் மக்களே என்று அல்லி நகரத்திலிருந்து கைகூப்பி அழைத்தது ஒரு குரல். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். அல்லிக்காட்டிலிருந்து ஒலித்த அந்த காந்த குரலை கேட்டு திரையுலகம் திரும்பி பார்த்தது. தமிழ் முற்றத்தில் மனமின்றி திரிந்த மாந்தர்களின் வாழ்க்கையை செவ்வக சட்டத்தில் செதுக்கி திரைமொழியை திருத்தி எழுதினார். இந்த காட்சி வழி கதை சொல்லியின் திரையாடல் கிராமத்தோடு குறுகிவிடவில்லை. சீத்துக்கோக்க சிலுக்கா, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, அந்தி மந்தாரை மற்றும் கடல் பூக்கள் ஆகிய அரிதான 6 திரைக்காவியங்களுக்காக தேசிய விருதுகள் இவரை தேடி வந்தன. மரபுகளை உடைத்து புதிய தெரிப்புடன் வந்த இவரது திரைக்காவியங்கள் காட்சி தகவல் இயல் கல்விக்கான முதல் சாட்சிகளாக மாறியது உண்மை. காதல், வீரம், கோபம், தாபம், அங்கதம் நிறைந்த அன்றாட மக்களின் வாழ்க்கையை பெரும் மற்றும் குறுந்திரை மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கும் பாரதி ராஜா என்ற இயக்குனர் இமயத்திற்கு கலைக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது புதிய தலைமுறை. என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே என்று சொல்லிட்டு ஜீன்ஸ் பேண்ட் நிற்கிறாங்க. ஒரு தமிழன், சாதனை தமிழன் விருது வாங்க ஒரு பேண்ட் ஷர்ட்டோட இருக்காங்க, அவங்க வேட்டியோட இருக்காரு. நான் எங்குமே என் இயல்பை மாற்றிக்கொள்வதில்லை. அதனால சாதனை தமிழனா கூட ஜனாதிபதி விருது வாங்கும்போது கூட சொன்னாங்க, மன்னிக்கணும், நான் என்னுடைய வேலை மாற்றிக்கிட மாட்டேன். ஏன்னா உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் நான் தமிழன் என்பது